போற போக்குல நேத்துல இருந்து ஆந்திரா முதலமைச்சர் பத்தி தான் பயங்கர ட்ரெண்டிங் டாபிக்கா தமிழகத்துல பேசிட்டு இருக்கோம். இது அவர் வந்துட்டு டெல்லி போனப்போ அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கப்படுது. ஏங்க இந்த மாதிரி மும்மொழி கொள்கைகள் உங்ககிட்ட இருக்கு, இருமொழி கொள்கைகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல பயங்கர ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்ற ஒரு விஷயம், எந்த எந்த கொள்கை என்னங்க, 2 மொழி என்ன 3 மொழி என்ன 10 மொழியை கூட நான் கொண்டு வருவேன், எங்களுடைய பசங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். பட் நம்மளுடைய லாங்குவேஜுக்குன்னு ஒரு இது இருக்கு, மொழிக்கும் அதாவது அறிவுக்கும் மொழிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதுலயும் சேர்த்து அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப தமிழகத்துல வந்து கொஞ்சம் லீடிங்கா நிறைய பிளேசஸ்ல ரொம்ப சூப்பரா வந்து செயல்பட்டு இருக்காங்க. கூகுள் நிறுவனத்துல கூட ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல தமிழ் பர்சன் இருக்காரு. இதெல்லாம் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் கூட அவர் சொன்ன இன்னொரு விஷயமும் நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும். அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த மொழி கிடையாது 10 மொழியை கூட ஆந்திராவில நான் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். பிகாஸ் நம்மளுடைய பர்சன் எந்த ஊருக்கு போனாலும் தழைச்சு நிக்கணும் அப்படின்னா மொழி முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இதை வந்துட்டு சிஎம் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு, ஸ்டாலின் நம்மளுடைய முதலமைச்சர், அதாவது நம்மளுடைய தமிழகத்தை பத்தி ஆந்திரால இருக்கிற அந்த முதலமைச்சர் ரொம்ப சிறப்பா பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவிட்டிருக்காரு. சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாலும் அட் த சேம் டைம் அவர் சொல்லியிருக்கிறாரு, அது கூட சேர்த்து இன்னொன்னையும் சொல்லியிருக்காரு, அதை நீங்க பார்க்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. அண்ட் பிஜேபியில இருக்கிற அண்ணாமலை எப்படா பேசுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணோம் இல்லையா. சோ அவருடைய டாக்கம் வந்தாச்சு. சோ அவர் ஒரு மீட்டிங் பிரஸ் மீட்டை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிறவங்க 3 மொழி என்னங்க, நான் 10 மொழி எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காரு. ஸோ அவர் ஆக்சுவலி நம்மளே ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம், அவங்க சொல்ற விஷயங்கள் இதுதான் அப்படின்றது. பட் அது எப்படி கன்வே ஆச்சுன்னு தெரியாது. சரி அதெல்லாம் ஓகே. பட் இப்போ அவர் சொல்ற விஷயமும் அதுதான், 10 மொழி நான் எடுத்துட்டு வரதுக்கு ரெடியா இருக்கேன். பட் என்னுடைய தாய்மொழியும் ரொம்ப முக்கியம் தான், அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அது கொடுக்கணும்ன்றாரு. கரெக்ட் தானே? ஏன்னா நம்ம இப்போ இங்கேயே யோசிச்சு பாருங்க, டிஎம்கே என்ன சொல்றாங்க, இல்ல வேண்டாம் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்ற அமைப்புகள் என்ன சொல்றாங்க, தமிழ் மொழிய அவங்க வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. பட் அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு எங்களுடைய மதர் டங் மதர் லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அடிஷ்னலா எல்லா பிள்ளைகளுக்கும் அதர் லாங்குவேஜஸ் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ அதன் வகையில இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெலுங்குல தான் அச்சிடப்படணும் அப்படின்றதுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றேன் அந்த கவர்மெண்ட் பத்தி. பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிறவங்க டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. ஒரு ஜென்ரேஷன் கேப்பே தமிழகத்துல வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதர் ஸ்டேட்ஸ்ல போய் ஒர்க் பண்றது, இல்ல வேற வேற கண்ட்ரீஸ்க்கு போய் ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல இருந்து நிறைய பேர் போய் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணாங்க. ஆனாலும் போற கட்டத்துல இன்னும் ஆந்திராவில் இருக்கிற நபர்கள்லாம் இன்னும் நம்மளை விட முன்னாடி போயிட போறாங்க. பிகாஸ் அவங்க நிறைய லாங்குவேஜஸ் படிச்சுட்டு இருக்காங்க. நாட் ஒன்லி தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் அப்படின்னு இல்லாம ஹிந்தி கூடவே என்னெல்லாம் லாங்குவேஜஸ் அவங்களுக்கு விருப்பமோ எல்லாத்தையுமே அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ப்ளீஸ் நீங்களும் வந்துட்டு கொஞ்சமாவது ஒரு நடவடிக்கை நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுங்க அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஸ்டாலின் ஐயா ஏன் இதை சொல்றாருன்னு எனக்கு புரியல, தமிழ் எப்படி அழியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டுட்டு, அப்படின்னா தமிழ்ல வந்துட்டு எனக்கு தமிழ் தான் முக்கியம், மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் ஆகட்டும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆகட்டும் 3 லாங்குவேஜஸும் நாங்க கத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாரையுமே மொத்தமா பேன் பண்ணலாம்ல அப்படின்றது அவங்க சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பிஜேபி அண்ணாமலை அவர்கள் கரெக்டா பதிவிட்டுக்கிட்டே இருக்காரு. இது வேணும் வேணான்னு ஒரு பக்கம் சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நம்ம பயங்கரமா பேசிட்டு இருக்கோம் நம்மளோட சேனல்லையும். நிறைய பேர் பேசுற எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப் டு டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி விஷயமா நீங்க சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.